இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவு டு பி ஹம்பிள் அண்ட் சிம்பிள். எப்படி பணிவாகவும் எளிமையாகவும் இருக்கிறது நல்லது. அது ஒரு சிறந்த மனிதனுடைய குணாதிசயங்கள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ பணிவுன்னா நம்ம ஜென்ரலா நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு தாட் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி, தாழ்வா நம்ம நினைக்கிறதா நினைச்சுக்கிறோம். பணிவுன்னா நிறைய பேருக்கு அந்த பண்பை அடாப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவுன்னா அடங்கி போறது அப்படின்னு நினைச்சிடறோம். அப்படி கிடையாது. ஓகே, பணிவு அப்படி அர்த்தம் கிடையாது. பணிவுன்னா என்ன அஹ், அஹ், அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவம் இல்லாம இருப்பது. அதுக்காக நம்ம கருத்துக்களை சொல்லாம இருக்கிறது இல்ல, நம்ம வாழ்க்கை வாழாம இருக்கிறது இல்ல. ஆணவம் இல்லாம இருப்பது. நல்லா அழகா சொன்னீங்க. ரூட்னஸ். ஓகே, பணிவு யாருக்கிட்ட இருக்கிறது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ், தன்னம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட பணிவு இருக்கிறது இல்ல. இந்த அஹ், வெத்து வேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்மள்ட்ட இருக்கிறது கம்மியா இருக்கு. ஆனா அது தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு பயம் இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி ஆளுங்க நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தான் பணிவு இருக்கிறது இல்ல. அடுத்தது நம்மளுக்கு அஹ், பணிவு ஏன் ஒரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு பார்க்கலாம். அது ஏன் ஒரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணிவு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். பணிவு இருந்ததுன்னா நம்ம நிறைய லிசன் பண்ணுவோம். பணிவு இருந்ததுன்னா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எதையும் யோசிச்சு பேசுவோம். அடுத்தவங்க பேசுனாங்கன்னா அதை நல்லா கவனிப்போம். இதெல்லாம் நம்மள்ட்ட பணிவு இருந்ததுன்னா வரக்கூடிய பண்புகள். இந்த மாதிரி பண்புகள் இருந்ததுன்னா ஒருத்தர்ட்ட நம்ம ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அவர்கிட்ட பணிவு இருக்கு அப்படின்னு சொல்லி. பணிவு இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி அவர்கிட்ட சரக்கு இல்லை, பட் அவர் பயப்படுறாரு. சொந்தமா அவர் அதிகாரத்தை காமிக்க பாக்குறாரு, அடக்கி ஆள பாக்குறாரு. அந்த இடத்துல தான் என்ற ஒரு அகங்காரம் அங்கே தலை தூக்குறத பார்த்துடுறோம். இந்த குணாதிசயங்களை நம்ம பார்க்குறப்பவே ஈஸியா எடை போட்டுடலாம். சிறந்த மனிதர் யார், சிறந்த மனிதர் இல்லாதவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். நம்ம அரசியல் வாழ்க்கையில கூட நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்ந்து பார்த்துருக்கோம். அவங்கள்ட்ட எல்லா பவர் இருந்திருக்கும், எல்லா அதிகாரமும் இருந்திருக்கும், அவங்கள்ட்ட எல்லா என்ன சொல்றது கிஃப்ட் இருந்திருக்கும். இருந்தும் இந்த ஒரு குணம் இல்லாத ஒரே காரணத்தினால இறுதியில பெரிய அழிவை சந்திக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது இது பணிவு. ஓகே, ஹம்பிள். சிம்பிள், எளிமை அப்படின்னா இதுக்கு தவறுதலான புரிதல் மக்கள் மத்தியில் நிறைய இருக்கு. எளிமைனா இதை மக்கள் எப்படி பார்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப சிம்பிளான ஆளு அப்படின்னா ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்றதா சிம்பிள் சிட்டி அப்படின்னு நினைச்சிடறோம். அப்படி கிடையாது. எளிமைக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் டிஃபரன்ஸ், கனெக்டிவிட்டியே கிடையாது. எளிய மனிதர் கூட நல்ல வசதியான வாழ்க்கை வாழ முடியும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ தேவையில்லை, பட் வசதியான வாழ்க்கை வாழலாம். அவருடைய தேவைகளை பூரா பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய எல்லா வசதிகளையும் அவர் ஏற்படுத்தி வாழலாம். அங்கே கூட அவர் எளிமையா வாழலாம். எளிமைன்றது எதுல இருக்கணும் அப்படின்னா, சிம்பிளிசிட்டி எதுல இருக்கணும் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கணும். காம்ப்ளெக்ஸ்டா இருக்கக்கூடாது. ஓகே, எண்ணங்கள் தெளிவா இருக்கணும். அவர் ஒரு நேர்மையானவரா இருக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பர்சனா, சிக்கலான மனுஷனா அவர் இருக்கக்கூடாது. இவர்கிட்ட ஒண்ணு சொன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரா, புரிய மாட்டாரா, வேற பிரச்சனையை இழுத்து கொண்டு விட்டுருவாரா, இப்படி டவுட் வர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிற கூடாது. பீப்புளை வேல்யூ பண்ணி நடக்கிற மனிதரா நம்ம இருந்தாலே தட் இஸ் வாட் சிம்பிளிசிட்டி, தட் இஸ் வாட் எளிமை. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆளை பார்த்து எடை போடுறாங்க. ஓகே, அந்த பண்பு அந்த எளிமையானவர்கிட்ட இருக்காது. அவர் என்ன ஒருத்தர் எடை போடுவார்னா அவருடைய ஒரு மனிதனுடைய ஒரு குணாதிசயத்தை பார்த்து எடை போடக்கூடிய நபரா இருப்பார் அவர். இதெல்லாம் எளிமைக்கான இலக்கணங்கள். இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். நேத்து நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க வந்து ரமேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அந்த குமார்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் இல்லையா நேத்து, அதே ஆஃபீஸ்ல ரமேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. பட் இவரு கொஞ்சம் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரு. நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்காரு. திறமைசாலி, புத்திசாலி, அ டிஃபரெண்ட்டா திங்க் பண்ணக்கூடியவரு. அதனால வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து, கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிறப்ப வந்து, நெறைய ஒப்பீனியன்ஸ் சொல்வாரு. அந்த ஒப்பீனியன் வந்து நல்ல ஒப்பீனியனா இருக்கும். அத வந்து எடுத்து இந்த கம்பெனி வந்து பயன்படுத்துறப்ப வந்து, இந்த கம்பெனிக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால வந்து அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க நபரா இருந்தார். அந்த அந்த அவங்களுடைய குரூப்ல. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த வெற்றி அவருக்கு வந்து என்ன குடுக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா வந்து, ஒரு ரூட்னஸ், ஒரு அகங்காரத்த குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அவர்ட்ட வந்து இந்த அடிப்படையான இருந்த சில பண்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுருச்சு. அவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சாருன்னா வந்து, நம்ம தான் இங்க கிங்கு. நான் என்ன சொன்னாலும் இங்க நடக்கும். நான் சொல்றது தான் ரைட்டு. மித்த சகாக்கள் வந்து கூமுட்டைங்க. அவங்களுக்கு ஒண்ணும் யோசிக்கவே தெரியல. இந்த மாரி எண்ணங்கள் அவருக்கு ஸ்லோவா வளர ஆரம்பிச்சது. இது வளர, வளர, வளர ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, ரூட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க போன அந்த மீட்டிங்ல எதுனாலும் ஆர்குமென்ட்க்கு போக ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, மித்தவங்கலாம் வந்து இவர் அந்த மீட்டிங்ல இருந்தாலே வந்து அவங்க பேசாம விட்டுர்றாங்க. இவர் ஆர்குமென்ட் ஆளு, இவர்ட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸ்லோவா இவர ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆளுங்க, ஸ்லோவா வந்து மீட்டிங்ல கலந்துக்கிறது இல்ல. இவர கண்ணு கண்ணு பார்க்கறது இல்ல. இவருக்கு ரெஸ்பெக்ட் குறைய ஆரம்பிச்சது. அப்படி ஸ்லோவா கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் வந்து முதல்ல அது தெரியல. கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு ஒரு நாள் வந்து ஒரு லோவர் ஸ்டாஃப் கிட்ட வந்து, "என்னடா இப்பலாம் ஆளுங்கலாம் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க. ஒரு மாரி இருக்கீங்க. இப்பலாம் ஒழுங்கா என்ட்ட பேச மாட்டேன்றீங்க." அப்படின்னு சொன்னப்போ வந்து, இதுக்கிடையில ஒரு 2 புரமோஷன் வேற அவருக்கு கிடைச்சு போச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க அதுல அந்த லோவர் ஸ்டாஃப் சொல்றாங்க, "சார் தப்பா நெனச்சுக்கிறாதீங்க சார். ரொம்ப நல்ல அபிமானி அந்த பையன். இவருக்கு ரமேஷ்க்கு. சார் உங்களுடைய சக்சஸ வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. நீங்க வந்து உண்மையிலேயே திறமையானவர் இந்த பொசிஷனுக்குலாம் அதெல்லாம். ஆனா வந்து இப்போ எல்லாருமே வந்து பழைய ரமேஷ வந்து மிஸ் பண்றோம் பேசுறாங்க சார். அதாவது அவ்வளவு நல்ல ரமேஷ் கனிவா இருந்த ரமேஷ் வந்து இன்னைக்கு இல்ல. அகங்காரமா போயிட்டார்ன்ற மாரி இதெல்லாம் வார்த்தையில சொல்லாம பழைய ரமேஷ மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க சார். அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் ஒரு சிந்தனை வருது. உட்கார்ந்து சிந்திக்கிறார். அடுத்த ஃபியூ வீக்ஸ் வந்து ரொம்ப திங்க் பண்றாரு. என்னவா இருந்தோம்? எப்படி மாறிட்டோம்? அப்படின்லாம் திங்க் பண்ணி ஸ்லோவா வந்து ஓகே தப்பு நம்மள்ட்ட தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்லோவா அவரையே மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மீட்டிங்ல எல்லாம் வந்து ஆர்டர்ஸ் குடுக்குறது முன்னாடிலாம் ஆர்டரா சொல்ல ஆரம்பிச்சுருவாராம். அந்த ஆர்டர்ஸ் குடுக்குறதுக்கு பதிலா அவர் என்ன ஆரம்பிச்சாரு, ஒப்பீனியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சாரு. பீப்பிள்ட்ட லிசன் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல சில கருத்துக்கள் நல்லா இருந்தா அவங்கள அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாரி ப மாற்று பண்புகளை எல்லாம் கொண்டு வந்து ஸ்லோவா வந்த உடனே, அந்த குழு திரும்பி அவர்ட்ட வந்துருச்சு. அவர்ட்ட ரெஸ்பெக்ட் பண்ண வந்துருச்சு. அவர அங்கீகாரப்படுத்துச்சு. ஸோ பழையபடிக்கு ரொம்ப குளோஸ் ஆயிட்டாங்க. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன அந்த ஸ்டோரி வந்து சொல்ல வருது அப்டின்னா வந்து, வெற்றி எல்லாருக்குமே வந்து எசென்ஷியல். வெற்றி கண்டிப்பா வேணும். பட் அந்த வெற்றி வந்து அகங்காரத்த கொண்டு வந்துறக்கூடாது. வெற்றி அடைஞ்சப்ப கூட நம்ம வந்து பணிவோட இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு எளிய எளிய மனிதரா நம்ம இருப்போம். உறவுகள் அங்கு மேம்படும். மதிப்பும், மரியாதையும் எல்லாரிடமும் பரவலா இருக்கும். ஆனா இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. வெற்றி வந்து அ என்னால தான் நடந்தது. தான் தான் அதுக்கு காரணம். அப்படின்ற ஒரு அகங்காரத்த கொண்டு வர கண்டிப்பா பேக்கேஜோட கொண்டு வரும். அவேர்னஸ் இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல அத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நார்மல் பெர்சனாவே இங்க இருக்க முடியும். இப்ப இந்த பண்புகள் நம்மள்ட்ட இருந்ததுன்னா வந்து நம்ம வந்து இப்ப வீட்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து பிள்ளைங்களோட பழகுறப்பவும் சரி, நம்ம வீட்ல உள்ள பெரியவங்கள்ட்ட பழகுறப்பவும் சரி, தன்மையா நடந்துக்கலாம். தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டுக்கலாம். பெரியவங்கள எல்லாம் மதிச்சு நடக்கலாம். அதேபோல நம்ம கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஜாப்லயா இருக்கட்டும், அங்க நம்ம இந்த பண்புகளோட நம்ம இருந்தோம்னா வந்து, நெறைய ஒப்பீனியன்ஸ வந்து நம்ம இன்வைட் பண்ணலாம் பீப்பிள்ட்ட இருந்து. அவங்களுக்கு மதிப்பு குடுக்கலாம். அதுல ஒரு நல்ல ஒப்பீனியன்ஸ் வந்ததுன்னா, நல்ல கருத்து வந்ததுன்னா, அவங்கள வந்து நம்ம வந்து பிரைஸ் பண்ணலாம். அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். இதெல்லாம் பண்றப்ப வந்து நமக்கு வந்து தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வந்து குறைஞ்சு போயிடும். இப்ப இந்த பண்புகள் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து என்ன இந்த எளிமையான சிம்ப்ளிசிட்டியும், ஹம்பிள்னஸ் இருந்ததுன்னா, நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து மனம் சாந்தி அடையும். அமைதியா இருக்கலாம். ஹாப்பினஸ்.
நல்ல தூக்கம் வரும். இந்த ஹம்பிள்னஸ் இருந்தாலே வந்து இன்னும் ஏதாவது கத்துக்கிற முடியுமா அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். யாருகிட்ட பேசினாலும் சரி, இல்ல ஒரு என்ன நிகழ்ச்சியை நான் கலந்துக்கிட்டாலும் சரி, இங்கேருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். இது இல்லாதப்போ வந்து அது பூரா கண்ண மறைச்சிரும். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இருக்கப்ப, சிம்பிளா இருக்கப்ப, இந்த மாரி நற்குணங்கள் நம்மள்ட்ட உருவாகும். இது உருவாக உருவாக வந்து நம்மள்ட்ட வந்து அகந்தை, ஆணவம்லாம் மறைய ஆரம்பிச்சுரும். பணிவு அதிகமாக ஆரம்பிச்சுரும். அப்ப நம்மள்ட்ட வந்து உறவுகள் கூட பெரிய லெவல்ல மேம்பட்டுரும். இப்ப இப்ப நம்ம என்ன லெசன்ஸ் இதுலருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி வெற்றி நிச்சயம். ஆனா, வெற்றிக்காக நம்ம கண்டிப்பா பாடுபடணும். உழைக்கணும். கண்டிப்பா உழைக்கணும். ஆனா, அந்த வெற்றி வர்றப்ப அவேர்னஸோட இருக்கணும். நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு ஆணவத்துக்கு இழுத்துட்டு போகாம, பணிவோட இருக்கிற நபரா நம்ம இருந்துக்கறணும். வெற்று பெருமை, இந்த வெட்டி பந்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றபடி நம்ம வாழ பழகணும். ஒரு சிக்கலான மனுஷனா நம்ம இருந்துறக்கூடாது. இந்த ஆள்ட்ட போய் எதையாவது சொல்லலாமா? சொன்னா காம்ப்ளிகேட் பண்ணிருவானோ? அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. இவர் நேர்மையானவர். கரெக்ட்டா செய்வாரு எத சொன்னாலும். புரிஞ்சுக்குருவார் நம்ம என்ன பிரச்சனையோட போனாலும் அப்படின்ற ஒரு தன்மைய நம்ம வெளிப்படுத்தணும். எல்லோரும் அப்ரோச் பண்ணக்கூடிய பீப்பிளா நம்ம இருக்கணும். ஸோ இந்த சிம்பிளா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த பண்புகள் பூரா உங்கள்ட்ட வந்துரும். இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல, ஒரு சிறப்பான, அமைதியான, அன்பான, மகிழ்ச்சியான நம்ம வாழ்க்கை லீட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும் லைஃப். ஓகே. இந்த பண்புகளையும் நம்ம பொசஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ்.